பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, மேற்படிக்கு செல்ல கீழ்ப்படிதல் வேண்டும். ஆதார வசனம் மார்க் 1:9-13 வரை உள்ள வசனங்கள் சுருக்கத்தை கொடுக்கிறேன். இயேசு யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். கரை ஏறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாட்கள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார். அபிஷேகம் பெற்ற கண்மணிகளே, யோவான் ஸ்நானகன் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் பற்றி இதற்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்ததுமின்றி எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் ஆவியிலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றார். மத்தேயு 3:11. இயேசு ஞானஸ்நானம் பெற யோர்தானுக்கு வந்தபோது யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மறுத்தான். நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். மீட்பை அளிக்க வந்தவர் எல்லாருக்கும் முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தானே அந்த செயலை செய்தார். பாவமில்லாத பழுதற்ற பரிசுத்த ஆவியின் வித்தான அவர் எல்லா முறைமைகளையும் நிறைவேற்றினார். அவர் கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். காணக்கூடிய வகையில் இது நடந்தது. அது மட்டுமல்ல, கர்த்தரால் பிதாவின் சத்தத்தையும் கேட்டார், கண்டார், கேட்டார், தன்மேல் தங்கினதை உணர்ந்தார். இத்தனை சிறப்புகளையும் பெற்றவர் இனி என்ன, அடுத்து ஊழியம்தான் என்றிருக்கவில்லை. ஆவியானவர் உணர்த்துதல் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். வனாந்தரத்துக்கு போகும்படி ஆவியானவர் ஏவினார். நம்மை போல் அவர் யோசிக்கவில்லை. இத்தனை ஸ்லாக்கியம் பெற்ற என்னை வனாந்தரத்துக்கு போக சொல்லிவிடாரா? இருக்காது, இது ஏதோ நானே நினைத்துக்கிட்டது போல என்று நம்மை போல் அவர் இல்லை. அல்ல தட்டாமல் உடனே கீழ்ப்படுத்த வனாந்தரத்துக்கு போனார். அங்கே 40 நாட்கள் புசிக்கவில்லை, குடிக்கவில்லை, உபவாசம். நல்லதுதான். பெரிய டாஸ்கை கையில் எடுக்க முன் உபவாசம் இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்தது தான் இதெல்லாம். அப்போஸ்தலர் 12 பேரை தேர்ந்தெடுக்கும் முன் முழுவதும் ஜெபத்தில் இருந்துவிட்டு பின் தான் தேர்ந்தெடுத்தார். உபதேசம், பிரசங்கம், நோய்களை குணமாக்குவது, ஊழியம் செய்வது, இதற்கு பண்ணுவதற்கு முன் இருட்டோடே எழுந்து தனியாக மலை மேல் ஏறி போனார் ஜெபிப்பதற்கு. இயேசுவுக்கே இது தேவைப்படுமானால் நாம் எம்மாத்திரம்? ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸோ, வேலையோ, திருமண காரியங்களோ, புதிதாக நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, எதுவாக இருந்தாலும் முதலில் குடும்பமாக இணைந்து ஒரு நேரமாவது உபவாசம் இருந்து ஒன்று கூடி செபியுங்கள். இது நம்மால் முடியாதது, உம்மால் மட்டுமே இது கூடும் என்று எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையில்லாமல் ஒன்று நடக்காது என்பதை காட்டுவதாகும். இந்த உபவாசம் இதை காட்டுவதாகும். இயேசுவை ஆவியானவர் வனாந்தரத்திற்கு ஏவினதற்கு காரணம், பிசாசுக்கு அங்கே ஒரு மரண அடி விழ வேண்டும். அவனது செயலை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்பதை பிரகடனப்படுத்தி அந்த டெஸ்டிலே அவனை மண்ணை கவ்வ வைக்க வேண்டும் என்பது அது நடந்தது. அடுத்து வார்த்தையை கொண்டுதான், ஆவியின் பட்டை வார்த்தை, ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்பதை காட்டவே நடந்தது. வார்த்தை இல்லைனால் வாழ்வு இல்லை. வார்த்தையை கொண்டுதான் நாம் ஜெயிக்க முடியும். அதைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் போது சாத்தானை நிற்க பலன் கிடைக்கிறது. யாக்கோபு 4:7. சரி, நம் காரியத்திற்கு வருவோம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். லூக்கா 11 ஆவியின் நிறைவின் கேட்டு பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் மேலிருந்த அதே ஆவியானவர் இப்போது நமக்குள்ளேயும் இருக்கிறார். வேறு ஆவி இல்லைங்க, டூப்ளிகேட் ஆவி இல்லைங்க, அதே ஆவியானவர். இயேசு முதற் பேரானவர், முதற் பலனானவர். நாம் அடுத்து, அவ்வளவுதான். அப்படித்தான் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கி நமக்கு உண்டு, அந்த மகிமையிட நமக்கு உண்டு. கொலைசிறு 3:1-2 வாசியங்கள். ஆவியின் நிறைவை பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் அவரின் உதவியை கேட்க வேண்டும். ஆவியானுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். இது சாய்ஸ் இல்லைங்க, மஸ்ட். அவ்வளோ பெரிய ஆவியான சர்வ வல்லமையோடு நமக்குள் இருக்கும் பொழுது அவரை அசால்ட்டாக விட்டுவிட்டு நமக்கு தோன்றினதை எல்லாம் பேசிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று எழுந்ததும் அவருக்கு வந்தனம் சொல்லிவிட்டு கேட்க வேண்டும். அவர் முதலில் உணர்த்துவது தேவ சமூகத்தை தேடச் சொல்வார்.
இயேசுவை போல மாற்றத்தான் உள்ளே வந்திருக்கிறார். சகலத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கத்தான் உள்ளே வந்திருக்கிறார். செம்மையான வழியிலே நடத்தத்தான் நமக்கு உள்ளே வந்திருக்கிறார். நம்ம இஷ்டப்படி அவர் செய்ய மாட்டார். அவருடைய பிரகாரம்தான், அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய டைம் டேபிள் படி தான் நம்மை நடத்துவார். தேவ சமூகத்தை தேடச் சொல்வார். வார்த்தையின் பக்கம், வேதத்தின் பக்கம் நம்மளை திருப்புவார். இதை நாம் உணர்கிறோம், செய்வதில்லை. இயேசு முழுமையாக கீழ்ப்படிந்தார், இறுதி வரை கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. ஆகையால் உயர்வோ உயர்வுங்க. பிலிப்பியர் 2:9, 10, 11 வாசித்துப்பார். இதற்கு மேல் உயர்வே இல்லைங்க. நாமோ உயர்வை மட்டும் கையில் எடுக்கிறோம், அதை மட்டும் சிந்திக்கிறோம், அதை மட்டும் அறிக்கை செய்கிறோம். எப்போ என்று எட்டி பார்க்கிறோம். பரலோகத்தின் செயல், பரலோகத்தினுடைய வேலைப்பாடு இப்படி நடப்பதில்லை. நியமம் என்று ஒன்று உண்டு. வாக்குத்தத்தத்துக்கு முன்பு அல்லது பின்பு நியமத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் கையில் எடுக்க வேண்டும். நீ கையில் எடுக்கிறீங்களோ அது சேரக்கூடத்தான் வரும், வாக்குத்தத்தத்தோடு இணைந்துதான் வரும். நான் எப்பொழுதும் சொல்வது, நாணயத்துக்கு 2 பக்கம், ஒரு பக்கம் உள்ள நாணயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இதை நிறைவேற்றி உங்களுக்குரியதை கொடுக்க, பெற்றுக் கொடுக்க ஆவியானவர் ஆயத்தமாயிருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமது விசுவாச கிரியை வளர வேண்டும், வர வேண்டும். விசுவாசத்தோடு கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அவரவர் மனசாட்சிக்குத்தான் தெரியும் எத்தனை முறை ஆவியானவர் உணர்த்தியும் நாம் செய்யாமல் இருப்பது, கீழ்ப்படியாமல் இருப்பது. கீழ்ப்படிவது என்பது வார்த்தையில் சொல்வது அல்லங்க. ஆவியானவரே உங்களுக்கு கீழ்ப்படுகிற, தகப்பனே உங்களுக்கு கீழ்ப்படி, இப்படி சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது அல்ல, செயலில் செய்ய வேண்டும். என்ன கீழ்ப்படிய சொன்னார்? அந்த பொருளை கொடுத்து விடு, அது உன்னுடையது அல்ல, அதன் மேல் கண் வைக்காதே, கொடுத்து விடுங்கள். மன்னித்து விடு, மன்னித்து விடுங்கள். கஷ்டம் என்று சொல்லாதீர்கள், கிருபை உண்டு, எல்லாம் உண்டு. நம்மை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொன்னார். அத்தனை நியமங்கள் அதுக்குள்ளேயே தங்கிவிட்டது. பசியாக வந்திருக்கிறான், அவனை சாப்பிட வைத்து அனுப்பு, செய்ய வேண்டும். உன்னிடம் பணம் இருக்கிறது, கொஞ்சம் கொடு, செய்ய வேண்டும். நான் உன்னை எண்ணத்தை வாசிக்கிறேன், நமதை மறக்காதே, தெய்வ பயத்தோடு இரு என்று உணர்த்துகிறார். நாம் இதை செய்வதே இல்லை, செய்கிறோம், முழுமையாக செய்வதில்லை. நேற்றே செஞ்சனே, அன்னைக்கே கொடுத்தனே, எத்தனை தடவை மன்னிப்பது? இப்படித்தான் நம்முடைய வார்த்தை இருக்கிறது. எத்தனை முறை வேண்டுமானால் மன்னிக்க வேண்டும். அதுதான் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல், எல்லாவற்றிலும் கீழ்ப்படுதல், எப்பொழுதும் கீழ்ப்படிதல். இதற்கு லிமிட்டே கிடையாதுங்க. எவ்வளவுதான் பொறுமையாக, எவ்வளவு வேண்டுமானாலும் பொறுமையாக இருக்கலாம். அவர் இல்லையா? ஆண்டவர் நமக்காக இல்லையா? அவருக்காக இத்தனை ஏற்றுக்கொண்டார், நமக்காக செய்யவில்லையா? கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, செபிப்பது, கொடுங்கப்பா கொடுங்கப்பா என்று கேட்பது, அவரோடு இருப்பது, இது மட்டும்தான் என்று எண்ணுகிறார். அதனால தான் சில காரியங்கள் வாய்ப்பதே இல்லை. இது ஒரு பகுதிங்க. அடுத்த பகுதி செயல்பட வேண்டும். மீட்புக்கு செயல் இல்லை, ரட்சிப்புக்கு செயல் இல்லை. அது ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது. ஃப்ரீயாக கொடுத்தா தான் வாங்க முடியும், வேறு வழியே இல்லை. அடுத்தது நாம் தெய்வ பிள்ளையாக மாறிவிட்டால் செயல்பட வேண்டும், அடையாளத்தை காட்ட வேண்டும். என்ன அடையாளம்? அவருடைய பிள்ளை என்பது அடையாளம். அவர் சரீரத்துக்குள் நான் இருக்கிறேன் என்பது அடையாளம். கம்யூனியன் வாங்குகிறோமே, அதில் என்ன, அதன் பொருள் என்ன? அது அன்று இவ்வளவு பாடுபட்டார் என்பது மட்டுமல்ல, தகப்பனே இதற்கு உண்டான விளக்கரையத்தை நான் செலுத்துகிறேன், நாம் சரீரத்தோடு இணைந்திருக்கிறேன், உடைய சாரோடு இணைந்திருக்கிறேன், கொடியோடு செடியோடு இணைந்திருக்கிறேன், நான் அதை செய்வேன், அடையாளத்தை காட்டுவேன். செயல்பட வேண்டும். பெரிய செயலை நாம் செய்ய சொல்வதில்லை. ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்து செய்ய சொல்கிறார், பலன் கொடுத்து செய்ய சொல்கிறார். ஆவியானவர் நம்ம கூட இருந்து உணர்த்துகிறார். செயல் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், விளக்கரியம் செலுத்த வேண்டும், அதிகாலை எழுப்ப வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். இது எல்லாம் கடினம் என்றால் மற்றதும் கடினம்தான். அது ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. ஹல்லேலூயா. லூக்கா 1:38 மரியாள் தூதனின் வார்த்தையை ஏற்று கீழ்ப்படிந்தாள். என்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்ல, அந்த வினாடியே கரு உருவாயிற்று, இயேசு உருவானார். அந்த வார்த்தையை உட்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுதே, அப்படி நாம் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதே, செயல்படும் பொழுது இயேசுவானவர் உங்களுக்குள்ளே உருவாகுவார். அப்படி என்றால் என்ன? அவருடைய கனம், மகிமை, வல்லமை, ஞானம் எல்லாம் உங்களுக்குள் வந்து சேரும். கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். கீழ்ப்படுகிறேன் 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 என்று சொல்லிக் கொண்டு இருப்பதில்லை, அதை செயல் வடிவத்தில் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் உருவாகும். சாத்தான் உங்களை எல்லை விட்டு ஓடி போவான். அவனுடைய செயல்கள் ஒன்றும் உடைய எல்லைகள் வாய்க்காது.
காரியங்கள் நடக்கும். காணாமற் போனது துரத்தப்பட்டது வந்து சேரும். கீழ்ப்படிந்து செயல்பட அவர் கிருபையும் கொடுக்கிறார். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். போகக்கூடாது எகிப்திற்கு என்றான், நின்று விட்டான். அது ஒரு பாட்டு. சரி, நான் போகவில்லை, இருந்துக்கிறேன், சும்மா இருக்க சொல்ல, போய் விதை என்றான். எப்படி விதைப்பது? எங்கும் பஞ்சம், தண்ணியே கிடையாது, நிலமெல்லாம் வறண்டு வறண்டு கிடக்குது, வெடித்து வெடித்து கிடக்கிறது. நான் போய் விதைத்தானே லூசுன்னு சொல்ல மாட்டாங்களா? அவன் நினைக்கவில்லை. கீழ்ப்படிந்தான். அது யார் என்ன பரியாசம் பண்ணினாலும் சரி, விதைத்தான். ஏன்னா விதைக்கு சொன்னார், செயல்பட்டான். 100 மடங்கு பலன் பெற்றான். இதில் திரும்ப திரும்ப தியானியுங்கள். அப்படி உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் வரும். கீழ்ப்படியுங்கள், செயல்படுங்கள். செயல்படுவதற்கு கடினமாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் செயல்பட முடியும், உங்களால் நீங்கள் செய்து முடிக்க முடியும் உங்களால். ஹல்லேலூயா. செயல்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுத்தி என்ன சொன்னாரோ அதை செயல்பட வேண்டும். இது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நான் கீழ்ப்படுகிறேன் என்ற சொல்ல மாட்டார். முதலில் சொன்னதற்கு கீழ்ப்படி, அதற்கு கிருபை கொடுக்கிறேன், அதற்கு அடுத்து தான் அடுத்து, அப்படித்தான் வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். கீழ்ப்படுதல் எவ்வளவு அவசியம் என்பதை கற்றுக்கொண்டோம். தெய்வ பயத்தோடும் கீழ்ப்படு நடக்க செய்ய விரும்புகிறேன். கிருபை தாரும், வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து செய்து முன்னேறுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.